வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதுலேயும் பால்லையே வெந்த கேரட்டில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டு செய்கிற ரிச்சான அந்த கேரட் அல்வா இருக்கே, அதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் டெசர்ட்டுக்கு. அப்படி சூப்பர் ரிச் அண்ட் டெலிஷியஸான ஒரு கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கருத்து என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழி. நம் ஒவ்வொருத்தருக்குமே திறமைகள் மாறுபடும், ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத திறமையை வளர்த்து கொள்வதற்கு எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பு சமமானது. அதனால் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நம்ம எவ்வளோ சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தி அதில் இருக்க நன்மைகளை நம்ம எடுத்து புது திறமையை வளர்த்து கொள்ள நம்ம வாழ்க்கையில் முயற்சி செய்யணும். இன்றைக்கான கருத்து பார்த்தாச்சு. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நட்ஸ்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம அதே பேனில் 1 கப் துருவின கேரட் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது கேரட் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது கூட தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். பொதுவாக கேரட்டோட அளவும் பாலோட அளவும் சமமாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் 1/2 கிலோ கேரட் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. கேரட் கம்ப்ளீட்டாக அந்த பால்லே வேகணும். அதனால் நீங்கள் கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பாலோட ஆடையெல்லாம் சைடில் தங்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா. ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக எடுத்து உள்ளே போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அடுத்து நம்ம இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பால்கோவா சேர்க்க போகிறதால சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் பால்கோவா சேர்க்காமல் செய்கிறீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் நல்லா மெல்ட் ஆகி அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இப்போது நம்ம அது கூட பால்கோவா சேர்த்துக்கலாம். இப்போது அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகி மிக்சர் திக்காகிடுச்சு. கடைசியாக நம்ம இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேரட் அல்வா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது உடனே சாப்பிடணும் அப்படின்னு. நம்மளோட சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இந்த அல்வா டேஸ்டி மட்டும் இல்லை, கேரட் சேர்த்துருக்கிறதால ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.